தன் மகனையே பக்தனுக்கு மகனாக கொடுத்த காஞ்சி காமாட்சி அம்மன். பார்த்த உடனே சர்வ மங்களத்தையும் கோடி கோடியாக கொட்டி தரதுனாலையும் குழந்தை பாக்கியத்தை அள்ளி தரதுனாலையும் தான் அம்பாளுக்கு காமகோடி காமாட்சின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. பொதுவாக சிவபெருமானின் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் பார்த்திங்கன்னா வேறு வேறு பேரில் அம்பாள் இருப்பாங்க. தையல் நாயகி, பெரிய நாயகி, பச்சை நாயகி, மீனாட்சி அம்மன், பாகம்பெரியாள் அப்படின்ற பல பேர்களில் இருப்பாங்க. ஆனால் காஞ்சிபுரத்தோட சிறப்பு, காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் ஒருத்தியே சிவபெருமானின் துணைவியாராக இருக்காங்க. எந்த சிவாலயங்களிலும் அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாது. காஞ்சிபுரத்துக்கு காமாட்சி அம்மன் வந்த வரலாறு பார்த்திங்கன்னா, பார்வதி தேவி தன் தந்தை தட்சனுக்கு பிடிக்காது சிவபெருமானை திருமணம் செய்கிறாங்க. இதனால் அவர் தான் நடத்தின யாகத்துக்கு சிவபெருமானை விடுத்து மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு பெருமளவில் யாகம் நடத்துகிறாரு. அதற்கு தேவி என்னோட கணவரை மட்டும் ஏன் அழைக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு கேவலமாக பேசிடுறாரு. உடனே நீ தந்த உடல் எனக்கு வேண்டான்னு சொல்லி நெருப்பில் இறங்கி யாகம் அழிந்து போகட்டும்னு சாபம் விடுத்து தன்னோட உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. இதை பார்த்து சிவபெருமான் உடலை தூக்கி ருத்ர தாண்டவம் ஊழி தாண்டவம் ஆடுறாரு. உலகே நடுங்குது. தேவர்கள் ஐயோ பஞ்சலோகமாக அழிந்து விடுன்னு சொல்லி விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. அவர் தன்னோட சக்கராயுதத்தால் பார்வதியின் உடல் நோக்கி வீசுகிறாரு. 51 பாகங்களாக பிரிந்து இந்தியா முழுமைக்கு விழுகுது. அதனுடைய மைய பகுதியான காஞ்சிபுரத்தில் தொப்புள் பகுதி விழுகுது. சதிதேவியின் உடல் பாகங்கள் விழுந்த 51 இடங்களும் 51 சக்தி பீடங்கள். அதில் 18 தமிழ்நாட்டில் உள்ளது. உடல் பாகங்கள் விழுந்த ஒவ்வொரு இடத்திலே இருந்தும் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தியானத்தில் இருக்காங்க. அதே போல் காஞ்சிபுரத்துலேயும் யோகாசனத்தில் செண்பக மரத்தடியில் சிவன் பெருமானை நோக்கி தியானம் பண்ணுறாங்க. அதே காலகட்டத்தில் பண்டாசூரன்ற அரக்கன் பயங்கரமாக தவம் இருந்து தனக்கு யாராலையும் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வர வாங்குறான். ஆனால் சிறு பெண்கள், கன்னி பெண்கள் பெயர்களை குறிப்பிடலை. வரமளிக்கிற சிவபெருமான் எப்பயுமே அவங்கள அழிக்கிற வழியும் தெரிஞ்சு வச்சிருப்பார். தன்னோட வரத்தை பயன்படுத்தி தேவர்கள் முனிவர்களும் எல்லாரையும் கொடுமை பண்ணுறான். தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க, வழியை சொல்லிடுறாரு. கிளி வடிவில் பார்வதி தேவிகிட்ட தன்னுடைய பிரச்சனையெல்லாம் முறையிடுறாங்க தேவர்கள், மூவர்கள், முனிவர்கள் எல்லாருமே. மறுநாளே பார்வதி தேவி 9 வயது குழந்தையாக பண்டாசுரன் இருக்கிற தேவர்கள், முனிவர்கள், தெய்வங்கள் என அனைவருமே பண்டாசுரனை ஒரு சின்ன பொண்ணு எப்படி வதம் செய்ய முடியும்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க. அப்போது அசிரீரி வழியாக தேவதட்சணை வைத்து 24 தூண்களான காயத்ரி மண்டபம் எழுப்பி தீபம் ஏற்றி பசுமாடு வைத்து கண்ணாடி வைத்து தூபம் ஏற்றி கதவை திறந்து பார்த்தால் நான் யார் என்று தெரியும்னு அசிரீரி ஒலிக்குது. அதன்படியே காயத்ரி மண்டபம் எழுப்பி ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரத்தில் தூபம் ஏற்றி பசுமாடை வைத்து கதவை திறந்து பார்த்த பொழுது விஸ்வரூபிணியாக சுயம்புவாக கருணையே ஆன காமாட்சி அம்மன் 4 கரங்களோட காட்சியளிக்கிறார். காமாட்சி அம்மன் தனது மகனையே தனது பக்தனுக்கு மகனாக கொடுத்தது தான் தொண்டிர மகாராஜா. காமாட்சி அம்மன் கோவிலில் இவர் சிலையாக இருக்கிறாரு. தொண்டை மண்டலமான காஞ்சிபுரத்தை ஆகாச பூபதின்ற மன்னர் ஆட்சி செய்து வர்றாரு. சில நாட்களில் பஞ்சமும் ஏற்படுது. தனக்கும் குழந்தை இல்லை. இதை மனமுருகி காமாட்சி அம்மன்கிட்ட வேண்டிக்கிறாரு. சில நாட்களில் அவருக்கு குழந்தை பிறக்குது. அசிரீரி வழியாக தொண்டீரன் என்று பெயர் வைக்கும்படி காமாட்சி அம்மன் சொல்கிறாங்க. அதன்படியே பெயர் வைக்கப்படுது. தொண்டை மண்டலமான காஞ்சிபுரத்தை ஆகாச பூபதின்ற மன்னர் ஆட்சி செய்து வர்றாரு. சில நாட்களில் பஞ்சமும் ஏற்படுது. தனக்கும் குழந்தை இல்லை. இதை மனமுருகி காமாட்சி அம்மன்கிட்ட வேண்டிக்கிறாரு. சில நாட்களில் அவருக்கு குழந்தை பிறக்குது. அசிரீரி வழியாக தொண்டீரன் என்று பெயர் வைக்கும்படி காமாட்சி அம்மன் சொல்கிறாங்க. அதன்படியே பெயர் வைக்கப்படுது. பெயர் வைக்கப்படுற ஃபங்க்ஷனில் அம்பாள் சாப்பிட வந்திருக்கதா தனது அப்பா கிட்ட சொல்கிறாரு. விநாயகர் தான் தன்னோட லீலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி நீயே பரிமாறுன்னு சொல்கிறாரு. 10 நாட்களே ஆன குழந்தை இறங்கி சாப்பாடு பரிமாறுது. நெய் ஊற்றும் பொழுது தன்னோட மோதிரம் அம்மனோட இலையில் விழுந்துருது. அது உண்ட போது காஞ்சிபுரத்தில் சொர்ண மழை பொழிந்து வறுமை ஏழ்மை எல்லாம் போய் ரகுவம்சத்தின் குலதெய்வமே காமாட்சி அம்மன் தான். தசரத ராஜா தன்னோட மனைவிகளோட இங்கே மூலிகை பாயாசம் அருந்திய பிறகு தான் ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் பிறந்திருக்காங்க. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம தமிழோட சிறப்பு தெரியுது. உலகில் தோன்றிய முதல் மனிதனும் தமிழ்தான், தோன்றிய மொழியும் தமிழ்தான், பிரபஞ்சமும் கடவுளும் அறிந்த மொழியும் தமிழ்தான். காமாட்சி அம்மன் கோவிலில் 3500 வருடம் பழமையான மாமரம் உள்ளது. அம்மனை பற்றி யார் பேசினாலும் அந்த கதையை கேட்பதற்காக கிளிகள் எங்கிருந்தாலும் வந்துருன்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லை, கோவிலில் இன்றும் காமாட்சி அம்மனின் கொலுசு சத்தம் கேட்கப்படுவதாக இறை அருளாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த கலியுகத்தில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட ஸ்ரீ சக்கரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஸ்ரீ சக்கரத்திற்கு செய்யப்படும் குங்கும அர்ச்சனையை நாம் பயன்படுத்தினால் சர்வ மங்களமும்